வணக்கம் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் கார்ல உள்ளத இந்த மாதிரி சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸோ இந்த சிம்பிள் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என் நியூட்ரலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. டியும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த எஸ்? ஸோ இந்த சிம்பிளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே என்னென்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க, இதோட பயன்பாடுகள் என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வேற ஒண்ணும் இல்லை நண்பா, பிங்கிறது நம்ம பார்க்கிங், அதாவது ஒரு இடத்துல போய் நம்மளோட வண்டியை வந்து ஸ்டாப் பண்ண நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த பிங்கிற பார்க்கிங் பயன்படுத்தப்படுகிறது. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிங் இதை மாத்திக்க வேண்டியதான். ஸோ செகண்ட் ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் நீங்க ஆன் பண்ணும்போது உங்களுடைய வண்டி ரிவர்ஸ்ல போறதுக்கு நம்ம தேவைப்படும், இதுக்காண்டி ரிவர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நியூட்ரல் நம்ம வண்டி இன்ஜின் ஆன்ல இருக்கும், ஆனா வண்டி மூவ்மெண்ட்ல இருக்காது. ஸோ அதுக்காண்டி நியூட்ரல் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ டி, அதாவது முன்னோக்கி நம்ம டிரைவ் பண்ணிட்டு போறதுக்காண்டி நம்ம பயன்படுத்தக்கூடியது டி. ஸோ இந்த எஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்ஸோட பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஹில்லிங்ல, அதாவது இந்த மேடு அதிகமா இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஏரியால டிரைவ் பண்றதுக்காண்டி தான் உங்களுக்கு எஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹெவியான ஒரு இன்ஜினோட பவர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்க எஸ் பயன்படுத்திக்கலாம். மேக்சிமம் நம்ம இங்க பயன்படுத்தக்கூடிய எல்லாமே நம்ம என்ன டீல வச்சு போகலாம், ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஜினோட பவர் நமக்கு ஓரளவு இருக்கு. ஹெவி லோடு எடுத்துட்டு போகும்போது நமக்கு எஸ் தேவைப்படும். ஸோ நார்மலா அந்த டொயோட்டாவோட ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா.